நமஸ்காரம். ஓம் மகாசிஷர் குரு அகத்த குருவே நமக. இந்த தொகுப்புகள் எல்லாம் அகத்தியர் வழிபாடு என்னும் நூலிலிருந்து சிறு சிறு தொகுப்புகளாக போட்டுட்ருக்கேன். இப்போ தியானத்தின் வகைகள், முறைகள், ஏன் எதுக்கு பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை அம்மா அனுராதா அம்மா கேட்க ஐயன் சொல்கிறாங்க. அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். மக்கள் அடிக்கடி கண்களை மூடிக்கொண்டு விரல்களால் முத்திரையை உருவாக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆனால் அதன் முக்கியத்துவம் சொல்லப்படுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட முத்ராவின் முக்கியத்துவம் என்னவென்று உங்களுக்கு தெரியாவிட்டால் அதன் விளைவும் உங்களுக்கு தெரியாது. ஆரம்ப நிலைக்கு மட்டுமே குறிப்பிட்ட ஆசனங்கள் தேவை. ஒரு மேம்பட்ட நபருக்கு இந்த அனைத்து பிணைப்புகளின் வரம்புகளையும் அவர் மீற முடியும். அவர் விரும்பிய விதத்தில் தியானத்தில் அமர முடியும். அது சராசரி புத்திசாலிகளை விட சற்று மேலே, சாதாரண மனிதர்களை விட சற்று மேலே உள்ளவர்களுக்கும், ஏற்கனவே ஞானிகளாக மாறிக்கொண்டிருப்பவர்களுக்கும் மட்டுமே சாத்தியம். அடுத்த கட்டத்தில் உங்கள் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். மூச்சை கட்டுப்படுத்துவது சற்று வித்தியாசமானது. இது உண்மையான அர்த்தத்தில் கட்டுப்படுத்துவது அல்ல. நீங்கள் உள்நோக்கிய ஓட்டம், மூச்சை பிடித்து கொள்ளுதல் மற்றும் வெளிப்புற ஓட்டம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிறீர்கள். இதைதான் பிராணாயாமம் என்கின்றோம். யமா என்பது பிராணனை உங்கள் உடலுக்குள் எடுத்து அதை ஒருங்கிணைத்து வெளியே விடுவதற்கான முறையாகும். நீங்கள் எப்பயாவது ரொம்ப கோபப்படும் போது உங்களோட மூச்சை கவனிச்சிருக்கீங்களா? அதுதான் ஷார்ட் ப்ரீத். ரொம்ப வேகமாக மூச்சை விடுவீங்க. ஒரு முழுமையான சுவாசம் இருக்காது. அப்படி இருக்கும் போது பல வியாதிகள் வரும். உண்மையாகவே உங்கள் பிராணனை இயக்கிறது உங்களோட மூச்சு. அந்த மூச்சை நீங்கள் ஒருநிலைப்படுத்துறது, அதாவது இன்ஹேல் எக்ஸ்ஹேல், உள்ளே இழுக்கிற சுவாசத்தையும் வெளியே விடுற அந்த சுவாசத்தையும், அதுதான் பிராணாயாமம். அதை முறையாக கற்றுக்கோங்க. அதை பண்ணும்போது உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். எல்லா விதமான டென்ஷன் குறையும். வெளி சுச்சுவேஷன் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டமாக இருக்கும். போக 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 உங்களை மெருகேற்றிக்கிறதுக்கு ரொம்ப உதவும். கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். புத்தர் தனது சொந்த தியான முறையை உருவாக்கினார். இந்த வகை தியானத்தை அவர் விபாசனா என்று அழைக்கிறார். உந்துதல் சுவாசம், உள்ளெழுத்தல் மற்றும் வெளிவிடும் ஆகியவற்றில் மட்டுமே உள்ளது. கும்பகம் எனப்படும் மூச்சை பிடித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அதாவது புத்தர் ஐயா சொன்ன விஷயம் அப்படின்னா, இடது நாசி வழியாக உள்ளே இழுத்து வலது நாசி வழியாக வெளியே விடுறது. அதாவது எப்பயுமே பிராணாயாமத்துக்கு ஒரு நியமங்கள் இருக்குது. அதாவது எந்த செகண்டில், எவ்வளோ செகண்டில், இப்போ 3 செகண்ட்ஸ் உள்ளே இழுக்கிறீங்க, 3 செகண்ட்ஸ்க்கு உள்ளே இழுத்துட்டு அடுத்து 3 செகண்ட்ஸ்க்கு வெளியே விடுறீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி உங்களோட பிராணாயாமத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சி சில பேர்லாம் 7 நிமிஷம் உள்ளே இழுத்துட்டு திரும்ப 7 நிமிஷம் வெளியே விடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ கும்பகம்னு ஒன்று சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இப்போ ஐயா சொல்லியிருக்கிறது இந்த கும்பகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. நான் கரெக்டாக போக போக பார்க்கலாம். ஆனால் கும்பகம் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். இதில் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மூச்சை பிடித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது உங்களோட இடது நாசி வழியாக உள்ளே இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணுவீங்க. மூச்சை ரெண்டு பக்க நாசிகளையும் மூடிக்கொண்டு எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு, இப்போ 3 செகண்ட்ஸ்க்கு உள்ளே இழுத்திங்கன்னா 3 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுவீங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு வலது நாசி வழியாக 3 செகண்ட்ஸில் வெளியே விடுவீங்க. புரியுதுங்களா? எல்லாம் ஈக்குவல் டைமில் இருக்கும். அந்த ஹோல்ட் பண்ணி வெளியே விடுறீங்களே, அது பேர் தான் கும்பகம். புத்தர் ஐயா சொன்னதுக்கு அந்த மாதிரி முறைகள் கும்பக எனப்படும் மூச்சை பிடித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஹோல்ட் பண்ணுறீங்களே, மூச்சை பிடித்து அதை கொஞ்சம் நிறுத்துறீங்களே, அந்த வகை புத்தர் சொன்ன பிராணாயாமத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் காற்றை உள்ளே எடுக்கும்போது உங்கள் எண்ணங்களும் காற்றோடு உள்ளே பாயட்டும், உங்கள் நாசியிலிருந்து காற்று வெளிவரும் எண்ணங்களும் வெளியேறட்டும் என்கிறார். இங்கே இது சிந்தனைகளின் சுழற்சி. அடுத்த கட்டமாக சிந்தனை இன்மைக்கு வழிவகுக்கிறது. இறுதியில் இதை பற்றி மேலும் பேசுவோம். இப்போது பிராணாயாமத்திற்கு பிறகு நீங்கள் பிரத்யாகாரா என்ற நிலைக்கு வருவதற்கு பல நாட்கள் பயிற்சி செய்ய வேண்டும். இது உள் மற்றும் வெளிப்புற சுற்றுச்சூழல்களுடனான உறவுகளை துண்டிக்கின்றது. அதாவது உடல் உணர்வும்
புலன் உணர்வும் துண்டிக்கப்பட வேண்டும். இது ஒரு அமைதியான இடத்தை பெறுவதற்கும் தூங்குவதற்கும் அறைக்குள் விளக்குகளை அணைப்பது போன்றது. இங்கே ஒரே வித்தியாசம் என்னவென்றால், நீங்கள் தூங்கவில்லை, ஆனால் நீங்கள் வெளிப்புற புலன்களை விட்டு விலகுகிறீர்கள். பிரத்யாகாரத்திற்கு பிறகு நீங்கள் தாரணா எனப்படும் அடுத்த கட்டத்திற்கு வருவீர்கள். இது ஒரு அவஸ்தை, தாரண அவஸ்தை. இதன் போது உங்கள் மனம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நிலைத்திருக்கும். இந்த குறிப்பிட்ட விஷயம் என்ன? ஒவ்வொரு ஆசிரியரும் சிஷ்யனுக்கு ஒருமுகப்படுத்த மனதை நிலைநிறுத்த வெவ்வேறு விஷயத்தை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு வெவ்வேறு வார்த்தைகள் இல்லை. இது ஒளியின் ஒரு புள்ளியாக இருக்கலாம், சில நேரங்களில் வெவ்வேறு வண்ணங்களாக இருக்கலாம். இது ஒரு எழுத்தாகவோ அல்லது ஓம் போன்ற மந்திரமாகவோ இருக்கலாம், அல்லது அது ஒரு லிங்கம், அல்லது அது ஒரு விளக்கு, அல்லது பூ போன்ற ஒரு குறிப்பிட்ட பொருளாக இருக்கலாம். வெவ்வேறு ஆசிரியர்களிடம் வேறுபாடு இருப்பதை பாருங்கள். சிஷ்யன் தன் மனதை நிறுத்துவதற்காக எதையாவது தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆனால் சாராம்சம் ஒன்றே. குருக்கள் வேறுபட்டாலும் அதோட மூலாதாரம், அதாவது பரபிரம்மாட்டிருந்து பெற்ற விஷயங்கள் தான் குருக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, அப்படி தானே? நான் நிறைய குருக்களை மென்ஷன் பண்ணியிருக்கேன், திரும்பி நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஒவ்வொரு ஐயாவோட பிரின்சிபல்ஸ், அவங்களோட விஷயங்கள் வேறு வேறு இருக்கும், ஆனால் மூலமாக இருக்கிறது ஒரே விஷயம், அன்பாயிரு. அடுத்த பிறப்புக்கான வழிகளை அவங்க குறைச்சிக்கிறதுக்கான வழிகளை அவங்க காமிச்சிருப்பாங்க. பற்றோடு இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் எல்லா ஐயாவும் சொல்கிற ஒரே விஷயம். அதனால சாராம்சம் ஒன்றுன்னு அகத்திய பெருமான் சொல்கிறாங்க. அடுத்த பதிவில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். நமஸ்காரம்.